Hi, plus 2 students. Exercise 1.3 ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன். ஸோ 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நம்ம XY வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ யூஸிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஸோ மேட்ரிக் இன்வர்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லவுமே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது AX = B அப்படின்னு ஞாபகத்துக்கு வரணும். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்ம், இந்த matrix form is AX = B. இது ஞாபகத்துக்கு வரணும். இதில் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஏ இந்த பக்கம் போனால் A இன்வர்ஸ் B அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்லேருந்து ஏ எழுதணும் அப்படின்னா A = எக்ஸு கோஎஃபிஷியன்ட், y coefficient, x ஓட coefficient 2, y ஓட coefficient -1, then 3, then 2. This is A. Then x = x, y, then B = 8 - 2. ஸோ இதுதான் வேல்யூ AX B. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்? A இன்வர்ஸ் வேணும். A இன்வர்ஸுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/mod A × adjoint A. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ நம்ம மாடுலஸ் A இதில் கண்டுபிடிச்சோன்னா 2 2s are 4 மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்கப்போ ப்ளஸ் 3 ஆயிரும். அப்போ 7. ஸோ A - 1 எக்ஸிஸ்ட் இருக்குது. சரிங்களா? அப்போ இப்போ A - 1 என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். A - 1 = 1/7. இந்த ஃபார்முலாவில் போடுறேன். அட்ஜாயிண்ட் ஏ இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ், மறந்துடாதீங்க. ஸோ அவ்வளோதான். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் இப்போ போடுறோம். இதை 1ன்னு வச்சு சப்ஸ்டியூட்டின் 1ன்னு கூட போடலாம். ஸோ எக்ஸ் தேர்ஃபோர் x = ஏ இன்வர்ஸோட வேல்யூ 1/7, 2, 1, -3, 2. ஸோ A இன்வர்ஸ் போட்டோம். நெக்ஸ்ட் B 8 - 2. ஸோ இதை என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ரோ இந்த காலம் அப்படி 2 × 8 16. வெளியில் 1/7 அப்படி இருக்கட்டும். 2 × 8 16. 1 × -2 -2. அடுத்தது கீழே -3 × 8 -24. 2 × -4 -4. Then 1/7. 16 - 2 14 -28. ஸோ இதை 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 - 4. So this is capital S = x, y. This is the answer. So x value 2, y value -4.